நாட்டை ஒப்படைத்து விட்டு போகும்போது இருந்திருந்துன்னு சொன்னா எங்களுடைய போராட்டத்துக்கே தேவை வந்திருக்காது. இப்போ ஒரு பெரிய மாற்றம், உண்மையா நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலால இலங்கையில இந்த அதிரடி மாற்றங்கள் நடந்துருக்கு. இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னா தலைமையில் ஏற்பட்ட மாற்றம். காலகாலமாக 2 கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி வந்த மக்கள் புதிதாக தங்களை மாற்றி ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்திருக்கார்கள். இந்த மாற்றம் அவர்களிடம் ஏற்பட்டது போல எங்களிடம் ஏற்பட வேண்டும். ஒரு காலத்தில் எங்களுக்கான உயிர் நாடியாக இருந்த தமிழரசு கட்சியை வைத்துக்கொண்டு நாங்கள் பல கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை தலைவர் ஏற்படுத்தியிருந்தார். அது எங்களுக்கு எப்படி வேலை செய்தன்றது, அவர்கள் எப்படி வேலை செய்தார்கள்ன்றது தெரியும். இப்போ எப்படி வேலை செய்து கொண்டிருக்கான்றது தெரியும். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்றுதான். சிங்கள தரப்பு பகுதியில் இருந்து எப்படி ஒரு